السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعبد ونصلي على رسولك الكريم أما بعد فقد قال الله تعالى والقرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال ربي اشرح لي وصدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளொருளாலும் நிகரற்ற பேரன்போடையோருமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். கண்மணி நாயகம் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் கோத்திரத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் உலகிலே வாழ்கிற நல்லவர்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் யாவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அவனுடைய அன்பும் அவனுடைய பிரியத்தையும் பெறுகிற வாக்கிய பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மையும் அல்லாஹ் ஒரு இடத்தை சொந்தமாக ஆக்கி அருள் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களே, இன்றைய வாரத்தினுடைய தலைப்பு சமய நல்லிணக்கம். இன்று உலகத்தில் பிரபலியமாக பேசப்படுகிற ஒரு விஷயம், மதசாயம் பூசப்பட்டவர்கள் இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்தினுடைய கொள்கையை குறித்து, தன்மைகளை குறித்து எப்படி ஒரு தவறான ஒரு கருத்தை சித்தரித்து சொல்லுகிறார்கள் என்றால் எப்படி அப்படின்னா, வெறும் ஸ்பீச்சஸ் மட்டுமல்ல, இன்னைக்கு டெலிகாஸ்ட் மூலியமாகவும், இன்னைக்கு எடுக்கப்படக்கூடிய திரைப்படத்தின் மூலியமாகவும், சொற்கள் மூலியமாகவும், செயல்களின் மூலியமாகவும், நடைமுறை மூலியமாகவும், ஏன் இன்னைக்கு பாடத்தினுடைய புத்தகத்தின் மூலியமாகவும் எல்லாவற்றையுமே இஸ்லாத்தினுடைய தன்மையை குறித்து தவறான ஒரு கருத்துக்களை பரவி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள்னா மாற்று மத சகோதரர்களோடு, குறிப்பா இந்து மத சகோதரர்களை வெறுப்பாக பார்ப்பார்கள், வெறுப்பாக கவனிப்பார்கள், வெறுப்பாக தன்னை அடக்கு முறையை கொண்டு ஆளுவார்கள், அதிகமாக சண்டையிடுவார்கள், அதிகமாக கொலை செய்வார்கள். இஸ்லாமியர், அதாவது ஒரு இந்து மதத்தினுடைய முகத்தை பார்த்தால் அவர்கள் அப்படியே என்னதான் செய்யணும் தெரியாது, வெறுப்பை ஊண்டுவார்கள். இப்படியெல்லாம் சமுதாயத்திலே பல பிரச்சனைகளை உண்டாக்கி நல்ல ஒரு இணக்கத்தை பிரிவினையதையாக மாற்றுவதற்கு இன்றைக்கு மதசாயம் பூசப்பட்டவர்கள் அத்தனை பேருமே இன்று தன்னுடைய இஸ்லாத்தினுடைய அழகான சில கருத்துக்களை, வெளிரங்க கருத்துக்களை, உள்ரங்க கருத்துக்களை மாற்று கருத்துக்களாக சொல்லி இன்று இஸ்லாத்தை விட்டு அவர்கள் எல்லாருமே இஸ்லாமுடைய எல்லா நபர்கள் மீது தவறான ஒரு சித்தரிப்பை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உலகமே இன்னைக்கு எல்லாருமே எப்படின்னா, இன்னைக்கு சில நபர்கள், நான் குறிப்பிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம், அதுவும் மத சாயம் பூசப்பட்டவர்கள் மட்டும்தான், தனக்கு தாம் மதம் என்கிற ஒரு தன்மை உடையவர்கள் மட்டும்தான். எப்படி சிதைக்கிறார்கள் என்றால், அவர்களை பார்த்தாலே, இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களை பார்த்தாலே, ஒருவேளை தீவிரவாதியா இருப்பானோ அப்படிங்கிற ஒரு அளவிற்கு இன்னைக்கு அதிகமான பல கருத்துக்களை தவறாக சிதைத்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பானவர்களே, உண்மையாகவே மாற்று மதத்தினர்களோடு வேற்றுமையோடு இருக்க இஸ்லாம் சொல்லுகிறதா? இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது திருக்குர்ஆனோ, ஏன்னா நீங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, அவங்க திருக்குர்ஆன் ஒன்று வச்சிருக்கிறாங்க, அந்த திருக்குர்ஆனை வச்சு போதனை செய்கிறார்கள். என்ன போதனை? மாற்று மதத்தினர்களை கொல்ல வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிறெல்லாம் பலவிதமான கருத்துக்கள் இன்னைக்கு வெளியாகிறது. உண்மையாகவே குர்ஆன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான்?
மாற்று மதத்தினுடைய நண்பர்களோடு எப்படி பழக வேண்டும் என்கிறதை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரே ஒரு ஆயத்து, பல ஆயத்துகள் இருக்கிறது. அதுல சின்ன ஒரு ஆயத்து என்ன தெரியுமா? லா யன்ஹாகுமுல்லாஹ் லா யன்ஹாகுமுல்லாஹ் வ அன் தஃபர்ரஉஹும். லா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை தடை செய்யவில்லை. அல்லாஹ் உங்களை தடை செய்யவில்லை. எப்படி? வ அன் தபர்ரஉஹும், மாற்று மத சமுதாயத்தர்களோடத்திலே நீங்கள் ஏற்படுகிற, நீங்கள் நடக்கக்கூடிய நல்ல முறையில் நடக்கிற விஷயத்தில் உங்களை அல்லாஹ் தடை செய்யவில்லை. மாற்று மதத்தினுடைய நடைபெறக்கூடிய விஷயத்தில், அவர்களை கவனிக்கக்கூடிய விஷயத்தில், கொடுக்கக்கூடிய விஷயத்தில், பேசுகிற விஷயத்தில், பழகிற விஷயத்தில், நட்பராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் லா தன்ஹவுக்கும், உங்களை தடை செய்யவில்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. அந்த வரிசையுடைய கடைசியாக அல்லாஹ் வந்தபர்ரவுக்கும் சஹபுக்குமுல்லாஹ் யுஹிப்புல்லாஹ், நீங்கள் அவர்களிடத்திலே நீங்கள் தன்மையாக நடந்து கொள்வீர்களேயானால், நீதத்தோடு நடந்து கொள்வீர்களேயானால் வயுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்படுகிறான். இந்த ஒரு ஆயத்து போதும். எது? சமய நல்லிணக்கம் என்கிற ஒரு வார்த்தை இஸ்லாத்திற்கு மட்டுமே சொந்தம் என்ற வார்த்தை. இந்த மார்க்கம் என்பது எல்லா மதத்தினர்களோடு, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, சிக்கியராக இருந்தாலும் சரி, காஃபிர் இந்து மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரோடு உறவாடி வாழ வேண்டும் என்றுதான் குர்ஆன் பேசுகிறது. அவர்களை வேற்றுமையாக நீங்கள் வாழ வேண்டாம், வேற்றுமைப்படுத்த வேண்டாம், ஒதுக்க வேண்டாம், தனிமைப்படுத்த வேண்டாம், உங்களோடு அவர்களை ஒரு நபராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றுதான் குர்ஆனும் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு அவன் சொல்லக்கூட வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆன் நம்மளை பாகுபடுத்தி பார்க்கிறது என்கிற தீவிரவாதியான ஒரு கருத்துக்களை, விசைமீத்தியான கருத்தில் பதிவு செய்த காரணத்தினால் இன்று இஸ்லாமின் மீது பார்க்கிற பார்வை வித்தியாசமான பார்வையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம். தொப்பி தலையில போட்டு போனாலே ஆடுறாவன், தாடி தலையில வச்சாலே அப்படிதான். ஏன்? அப்படியான விஷமியத்தான ஒரு கருத்து. இங்க நான் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், மாற்று மத சகோதரராக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சகோதரராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம்தான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் எந்த நபரையும் தனிமைப்படுத்தி பார்க்க கூடாது என்றுதான் குர்ஆன் பேசுகிறது. அது யூதனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இந்து மத சகோதரராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, யாரையும் நீங்கள் பாகுபாடு இன்றி தனிமையோடு நீங்கள் அவரை உபசரிக்க வேண்டாம், உபசரித்துக் கொள்ள வேண்டாம். அவர்களை இணக்கத்தோடு வாழ்ந்த அமையுங்கள் என்று சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, இது மட்டுமா அவங்க சொல்றாங்க? முஹம்மதுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு பல நபர்களை தேவையில்லாம கொண்டு குவிச்சு நம்முடைய மூதாதைகளை வெட்டி கொன்றாரு, அப்படியெல்லாம் கருத்துகள், அப்படியெல்லாம் கருத்துகள். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள், எத்தனையோ தலைவர்கள் உருவெடுத்தார்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்கள் வந்து சென்றது, வந்தார்கள், வாழ்ந்தார்கள், போனார்கள். ஆனால் அவர்களோடு சேர்த்து அவருடைய அடையாளம் அழிந்து போனது. இந்த உலகத்திலே எல்லா நபிமார்களும் தலைவர்களும் உருவெடுத்தார்கள் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே. ஆனால் அவர்கள் போனதோடு அவர்கள் அடையாளங்களும் சென்று விட்டது. ஆனால் ஒரே ஒரு நபரை தவிர, யாரு? அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த வழிமுறை எது தெரியுமா? சமய நல்லிணக்கத்தோடு வாழ்ந்தவர்கள், வாழ சொன்னவர்கள், வாழ கற்றுத்தந்தவர்கள். சமய நல்லிணக்கத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று போதனை தந்தவர்கள் அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த நபிமார்களுக்குமே கிடைக்காத ஒரு அங்கீகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு. எந்த நபிமார்களுக்குமே கிடைக்காத ஒரு அங்கீகாரம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது என்று, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நமக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அங்கீகாரமும் கொடுக்காத, எல்லா நபிமாருக்கும் கொடுக்காத அங்கீகாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை
வெறும் இஸ்லாமிய சமூகத்தார் மட்டுமே வாழ்க்கை அல்ல, எல்லா மதத்தினர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை அது. எல்லா மதத்தினர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன வாழ்க்கை அது. அன்பிற்குரியவர்களே, ஒரு வேடிக்கையா ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வேடிக்கை அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு யானை ஒன்று வாங்கினாங்க. ஒரு ஊர்ல ஒரு யானை ஒன்று வாங்கினாங்களாம். அந்த யானை எப்படின்னா, அந்த யானையில ஒரு ஆள் பட்டையை போடணுமா அப்படின்னு, இன்னொரு ஆள் சிலுவை போடணும் அப்படின்ட்டு, நம்ம ஆளு சொல்லவே வேண்டாம், அந்த நிலா மாதிரி ஒன்று இருக்குமே அந்த ஒரு சிம்பிளை போடணும். இப்படி 3 பேருக்குமே ஒரு சர்ச்சை. நான் அதை தான் போடுவேன், இல்லை அதை தான் அவங்க, நான் அதை தான் போடுவேன், இல்லை நாங்கள் இதை தான் போடுவேன். கடைசி அப்படி ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு இது, நான் இதை தான் போடணும், இவங்க அதை தான் போடணுங்கிறாங்க, அவங்க அதை தான் போடணுங்கிறாங்க. அதாவது பட்டை போடணுமா, சிலுவை போடணுமா, நிலா மாதிரி ஒரு சிம்பிள் போடணுமா, அப்படிங்கிற ஒரு பெற மாதிரி ஒரு சிம்பிள் போடணுமாங்கிற ஒரு சர்ச்சை. காலையில எந்திரிச்சு பார்த்தா யானையை காணல. அப்போ அங்குள்ள ஒருத்தர் சொன்னாங்களாம், ஒரு வேடிக்கையாக சொல்லப்பட்ட வார்த்தை இது. எல்லாரும் ஒருத்தர் சொன்னாராம், யானைக்கு மதம் பிடிச்சி போயிடுச்சு அப்படின்ட்டு. அது ஒரு தெளிவாக ஒரு ஆள் சொன்னாராம், மதம்லாம் பிடிக்கல, மதம் பிடிக்காம யானை போயிடுச்சுன்னு. அவங்க போற அந்த சண்டை பிடிக்கல, அந்த மதமா இந்த மதமா எனக்கு மதம் பிடிக்காம, அந்த மதம் அவங்க நடத்தக்கூடிய அந்த மதம் வேற்றுமை பிடிக்காம ஓடி போயிடுச்சு என்கிற ஒரு அறிஞர் சொல்லுகிறாங்க. ஒரு வரலாறு பார்க்கிற ஒரு விஷயத்தை ஒரு புக்ல படிச்ச ஒரு விஷயம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ என்று கற்றுத்தந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 3 இனத்தினர்களோடு நீங்கள் சேர்ந்துதான் வாழ வேண்டும். இந்து மத சமுதாயத்தினர்களோடு, யூது மத சமுதாயத்தினரோடு, இல்லை கிறிஸ்து மதத்தினுடைய சமுதாயத்தினர்களோடு, இஸ்லாமிய மதத்தினுடைய சமுதாயத்தினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் தான் நபியினுடைய ஒரு வார்த்தையும் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அதுதான், வார்த்தையும் அதுதான். பொதுவா செக்யூலர் அப்படின்னு சொன்னா, அதாவது சகிப்புத்தன்மை. செக்யூலர் அப்படி சொல்லியாச்சு அப்படின்னாலே என்ன அப்படின்னா, எந்த ஒரு மதத்தினுடைய சார்பம் மாற்று பிற மதத்தினுடைய ஒரு இருக்கை யாருக்கு விருப்பப்பட்டு பிடிக்கிறதோ அவர்கள் தான் சகிப்புத்தன்மை. செக்யூலரிட்டியான ஒரு விஷயம் நம்ம ரசூலுல்லாஹ் நம்ம கற்றுத்தந்த ஒரு விஷயம் அதுதான். நான் என்ன கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகள்ல மக்காவிலேயும் வாழ்ந்தாங்க, மதீனாவிலேயும் வாழ்ந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாவின் மூலியமாக எந்த மதீனா நகரமோ இல்லை மக்கா நகரமோ யாராவது தொல்லை கொண்டார்களா? யூதர்கள் வாழ்ந்தார்கள், முஷ்ரிக்கீன்கள் வாழ்ந்தார்கள், ஆனால் நபியின் மூலியமாக அவர்களுக்கு தொல்லை வந்தது. எந்த வரலாறாவது காண முடியுமா? எந்த வரலாறு சின்னமாக நம்ம காட்டிருக்க முடிகிறதா? இல்ல. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சமூகத்தோரோடு புன்னகித்து வாழ்ந்த வரலாறு நமக்கு காட்டுகிறது. எல்லாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு புன்னகித்து வாழ்ந்தவர்கள் தான். ஒரு அடையாளம் சொல்றதா இருந்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால வாழும் போதும் தொல்லை கொடுத்தார்கள் முஷ்ரிக்கீன்கள். கொலை செய்யணும், அவரை வக்கீல் வைக்க கூடாது, பல சதித்திட்டங்கள் தீட்டினார்கள். யார? முஹம்மத கொன்றே ஆக வேண்டும் என்று ஒரு சதித்திட்டம். அப்படி இருக்க மதீனா, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. சரி, ஹிஜ்ரத் தான் போய் முடிச்சாச்சு இல்ல, அங்கேயும் சும்மா விட்டாங்களா? அங்க போனதுக்கு அப்புறம் பெருமானார் அவர்களையும் சில நபர் ஈமான் கொண்டவர்களையும் சும்மா விட்டாங்களா? அப்பவும் தொல்லை தான் கொடுத்தாங்க இல்லையா? தொல்லை கொடுத்து ஒரு கட்டத்தில் பத்ருடைய யுத்த களம் வந்து விட்டது. அந்த பத்ருடைய யுத்த களத்துல அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு கிருபை, இஸ்லாமியர்கள் வெற்றி கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான எதிரிகள், 313 பேர் சஹாபா, 313 பேர்கள் சஹாபாக்கள். இப்படி இருக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். எப்பவுமே ஒரு விஷயம் தான், சின்ன கூட்டத்தை வச்சுதான் எதுவுமே வெற்றி பெற முடியும். பெரிய கூட்டத்தை வச்சு ஒன்னு சொல்லுவாங்கல்ல, ஒண்ணுமே செய்ய முடியாது.
அப்போ ரசூலுல்லாஹ் 313 கொண்ட சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கான எதிரிகள் வென்று கிட்டத்தட்ட 70 பேரை சிறைபிடிக்கப்பட்டுச்சு. 70 பேரை சிறைபிடிக்கப்பட்டது. அந்த 70 பேர்ல ஒரு நபர் யார் தெரியுமா? அந்த ஒரு நபர் அபு ஹுசைத் என்கிற ஒரு நபர். அவர் யார் அப்படின்னா, சித்தரிச்சு, அதாவது யாருமே இஸ்லாமியர்கள் யாருமே இங்க இருக்கக்கூடாது, முதல்ல முகமதை வெட்டியே தீரணும், அப்படியெல்லாம் தங்கடம் கட்டி திரிந்த நபர்களில் 1000 நபர்களில் இவரும் ஒரு நபர் தான். இவரும் ஒரு நபர். அப்போ அபு ஹுசைத் என்கிற அந்த நபரை சிறைபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன நடக்குது தெரியுமா? நான் இங்க சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு நல்லிணக்கத்தை, சமய நல்லிணக்கத்தை எந்த அளவிற்கு கொண்டு வந்தார்கள் என்கிற ஒரு செய்தி இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கைவர்கள் வெட்டி தீர வேண்டும் என்கிற ஒரு நிலைமை இருக்கும் போது கூட அவர்கள் சஹாபாக்கள் சிறைபிடித்ததுக்கு பிறகு ஆமான் என சொல்லக்கூடிய ஒரு நபித்தோர்கிட்ட அந்த நபரை அபு செய்து ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சிட்டு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இவரை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். நல்ல முறையில். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபரை யார் தெரியுமா? அபு ஸைத் தான். அந்த அபு ஸைத் அறிவிக்கவே செய்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது அல்லாஹ்வுடைய திருத்தூதுவர், என்னை சிறைபிடித்ததற்கு பிறகு நான் பயந்தேன். ஃபமா அல்ரபுக்கும் அஸாக, என்னை அடிப்பார்களோ, என்னை தொல்லை கொடுப்பார்களோ நான் சிறைபிடித்து விட்டதற்கு பிறகு, ஏனென்றால் நான் அவர்களுக்கு அதிகமாக தொல்லை கொடுத்தேன். எங்க என்ன திரும்ப தொல்லை கொடுப்பாங்களோ, என்ன பழி வாங்கிடுவாங்களோ, எனக்கு பயம் தாங்க முடியவில்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? பசி எனக்கு வந்தது. சிறைபிடிக்கப்பட்ட அவருக்கு பசி. அந்த அபு ஸைதுக்கு அவரை அறிவிக்கிறார். இந்த ஹதீஸ் புகார்ல வரக்கூடிய செய்திதான். அவரே அறிவிக்கிறாரு, பசி எனக்கு வந்து விட்டது. வந்த உடனே, பசி எனக்கு தெரிஞ்ச உடனே ரொட்டி, எனக்கு தேவையான அனைத்துமே எனக்கு தந்தார்கள். எனக்கு தேவையானது அத்தனையுமே எனக்கு தந்தாங்க. ஆனா அவங்க என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா? ஒரு பேரிச்சம் பழத்தை தான் சாப்பிட்டாங்க. சாப்பாடு எனக்கு அதிகமாக இருந்தது. அதாவது விதவிதமான சாப்பாடு, ரொட்டி துண்டுகளும் கரை துண்டுகளும் எனக்கு இருந்தது. ஆனா அவங்க சாப்பிட்டது வெறும் பேரிச்சம் பழம் தான். சொல்லுகிற வார்த்தை, அப்போது புரிந்து கொண்டேன், உண்மையாகவே இந்த மார்க்கம், உண்மையாகவே இந்த இஸ்லாம் வேற்றுமையை தரவில்லை, ஒற்றுமையை போதிக்கிறது, இணக்கத்தை போதிக்கிறது. முஹம்மது என்பவர் இணக்கவாதிகள் தான், இணக்கத்தை சொந்தக்காரர் தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் அறிவிக்கிறார் அந்த ஹதீஸ. ஏங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யன்னு கத்திய தூக்குன நபர்கிட்ட சாப்பாடு கையில தான் சாப்பிடனாலும் பரவாயில்ல, நீங்க கைதி. அவரு நமக்கே ஒரு கைதி மாட்டினா என்னதுக்கு ஆகுறது? என்ன பண்ணுவோம்? ஒரு திரை நம்ம கையில மாட்டினா அடிச்சு உடைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கையில கொடுத்து என்னெல்லாம் செய்வோம். ஆனா ஒரு கைதி, அந்த கைதி யாரு? முஹம்மதை வெட்டி தீர வேண்டும் என்கிற சொல்லக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவர் எப்படி கையாண்டார்கள் பாருங்க. இதுதான் சமய நல்லிணக்கம். அழகான முறைகளை கையாண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இது மட்டுமா? அபு சுஃபியான் சொல்லவே வேண்டாம். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அபு சுஃபியான் மூலியமாக ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைவேறப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் ஏராளம். ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது தெரியுமா? மக்கா ஃபதஹுல் மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு அந்த வெற்றியினுடைய நோக்கி உள்ளே வருகிறார்கள். மக்காவினுடைய நோக்கி உள்ளே வருகிறார்கள். அதுல சஅத் பின் உபாதா என்ற ஒரு நபித்தோழர் கையில கொடி இருக்கு. சஅத் பின் உபாதா என்கிற நபித்தோழர்களை கையில கொடி வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி வர்றாரு. ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோடு உள்ளே வருகிறார்கள். இவங்க எல்லாத்தையும் சிறைபிடிக்கப்பட்டாச்சு. யார? இவங்க எல்லாத்தையுமே அபு சுஃபியான் அவங்க எல்லாத்தையும் சிறைபிடிக்கப்பட்டு எல்லாரும் நடுங்கி பயந்து ஓரமா நிக்கிறாங்க. கேட்கப்பட்டு, இதெல்லாம் யாரு? இவங்க தான் மதீனா வாசிகள், அன்சாரி வாசிகள். நடுங்கி நிற்கிறாரு. உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சஅத் பின் உபைதாவுடைய கையில கொடி வைத்தவராக போயிட்டே இருக்கும்போது அபு சுஃபியானை டான் பண்ணி திரும்பி பார்த்த உடனே அபு சுஃபியானை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அபு சுஃபியானை பார்த்து, அல் யோமல் மல்ஹமா, பலி தீர்க்கக்கூடிய நாள் வந்து விட்டது. பலி தீர்க்கக்கூடிய நாள் வந்துருச்சு. அவ்வளவுதான், சிறைபிடிக்கப்பட்டாச்சு. இனி எங்களுக்கு என்ன தொல்லை கொடுத்தீருங்க,
எத்தனை பேரை வெட்டி கொன்றீங்க, எத்தனை பேர் என்னெல்லாம் செஞ்சீங்க, இப்போ எங்களுடைய ஆட்சி எங்க கையில வந்துருச்சு, இப்ப நீங்க உங்களை நாங்கள் பழி வாங்காமல் விடமாட்டோம், உங்களை பழி வாங்கியே தீர்வோம் என்று அல் யோமல் மல்ஹமா என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அவர் அப்படியே பயந்துட்டாரு. யாரு? அபு சுஃபியான் அப்படியே பயந்து நிற்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருங்கொண்ட கூட்டங்கள்லாம் போனதுக்கு பிறகு பின்னால ரசூலுல்லாஹ் வர்றாங்க. சிறு கூட்டத்தோடு பின்னால ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அபு சுஃபியான் கேட்கறாங்க, உண்மையிலேயே இன்னைக்கு நாள், இன்னைக்கு வந்து அபு உபைதா இப்படி சொல்லிட்டு போனாரு, சாத் இப்னு உபைதா இப்படி சொல்லிட்டு போனாரு, உண்மையே எங்களை பழி வாங்க போறீங்களா? அல் யோமல் மல்ஹமா, எங்களை பழி தீர்க்க போற நாள் வந்துருச்சா? எங்களை பழி தீர்க்க போறீங்களா? நாங்க செஞ்ச குற்றத்துக்கு எங்களுக்கு கைமாறு தர போறீங்களா என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சொன்னது யாரு? உங்களுக்கு யார் எதை சொன்னது? சொன்னார்கள் சாத் இப்னு உபைதா. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைய நாள் எந்த நாள் தெரியுமா? ஃபதஹுல் மக்கா உள்ளே வந்ததற்கு பிறகு காஃபிர்கள் அத்தனை பேருமே நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? யாரெல்லாம் முஹம்மதை அடித்து துரத்தினார்களோ, வெட்ட வேண்டும் என்று திட்டினார்களோ, திட்டம் போட்டார்களோ, அத்தனை பேரும் அங்கே கை கூர்ந்து நிற்கிறார்கள் பயந்தவர்களாக, எங்கே நம்மளை பழி வாங்கி விடுவார்களோ என்று. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியானுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அல் யோமல் மர்ஹமா, அல் யோமல் மர்ஹமா, இந்த நாள் உங்களுக்கு கருணையான ஒரு நாள் என்று சொன்னார்கள். இந்த நாள் உங்களுக்கு பழிவாங்க மர்ஹமா, அல் மல்ஹமா கிடையாது, மர்ஹமா, பழி வாங்கக்கூடிய நாள் அல்ல, கருணைக்குண்டான ஒரு நாள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், உங்கள் உறவோடு நீங்கள் இருக்கலாம், நீங்கள் எப்படினாலும் இங்கே இருக்கலாம், எப்படினாலும் நீங்கள் வாழலாம் என்று அபு சுஃபியான் சொன்னதற்கு பிறகுதான் மனதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. பயம் நடுங்கிய அந்த முகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அல் மர்ஹபல் யோமல் மர்ஹமா சொன்ன உடனே புன்னகித்தவர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அபு சுஃபியான். இதுதான் சமய நல்லிணக்கம். எந்த ஒரு இஸ்லாம் எந்த ஒரு மதத்தையுமே வேற்றுமைப்படுத்தி பார்த்ததல்ல, யாரையுமே பழி வாங்கியதல்ல, எந்த நபரோடு இணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த விஷயங்கள் அதுதான். அன்பிற்குரியவர்களே, இப்னு புகாரியுடைய கிரந்தகத்திலேயும் திருமதியுடைய கிரந்தகத்தில் வருகிற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், லா யஷ்ஃபஉ ரஜல தூன ஜாரி, லா யஷ்ஃபஉ தூன ரஜனர் ஜாலி, பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிருக்க நீங்கள் உணவு உண்டு கொள்பவன் முஃமினானாக இருக்க மாட்டான். ஒரு முஸ்லீம் முழுமையாக முஸ்லீமாக ஆக மாட்டான், முஃமினாக ஈமான்தாரியாக இருக்க மாட்டான். யாரு? உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்க நீ எப்படி இருக்கக்கூடாது? முழுமையாக சாப்பிட்டவனாக இருப்பவன் முஸ்லிம் அல்ல. இங்க நம்ம கவனிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இதை கவனிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் என்று சொன்னார்களே தவிர முஸ்லிம் என்ற வார்த்தை இங்க பதிவு செய்யவில்லை. அயில்லமல் முஸ்லிமுல் மர்ஆ என்ற வார்த்தை இங்க வரல, பன்மையா யூஸ் படுத்துறாங்க. எந்த பன்மை? அங்க யார் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா, யூதுவனா, காஃபிரா, எந்த நபராக இருந்தாலும் சரி, அவன் பசித்து இருப்பதை நீ பார்த்து விட்டு நீ உண்மையா நீ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டனா நீ முஃமினே கிடையாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப எவ்வளவு பெரிய மார்க்கம் எப்படி ஒரு தன்மை புகுத்துகிறது பாருங்க. மாற்று மதத்தினரோடுக்கு மத்தியில் இணக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த மார்க்கம் சொல்லுகிறதை தவிர அவர்களை வேற்றுமைப்படுத்தி வேறுபடுத்தி நீங்கள் பார்க்க கூடாது. அவர்கள் பசித்தாலும் நீங்கள் அவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்லுமே தவிர அவர்கள் பசித்தாலும் அவர்களை பசியோடு இருக்கட்டும் நீ உண்ணுவிடு என்று மார்க்கம் சொல்லவில்லை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க. அவன் பசிச்சா நீ சாப்பாடு அவனுக்கு கொடு, கொடுக்காம நீ சாப்பிடாத. அப்படி நீ சாப்பிட்டனா நீ முஸ்லீமே கிடையாது, நீ முஸ்லீமே கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இதுதான் மார்க்கம், இதுதான் இணக்க சமய நல்லிணக்கத்தை கொண்டு வருகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நிறைய செய்திகளை எந்த அளவிற்குனா ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல வந்து யாரையுமே எந்த நபரையுமே மன நோகும்படி செஞ்சதே கிடையாது.
கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிவு செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாருங்க? அபூஜஹில் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி அபூஜஹில். அந்த அபூஜஹிலுக்கு பிறந்த மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அந்த அவையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இக்ரிமா உள்ள வரல. எப்படி போதிக்குது பாருங்க ரசூலுல்லாஹ், எப்படி அந்த நல்லிணக்கத்தை எப்படி கொண்டு வருது பாருங்க. இக்ரிமா யாரு? மிகப்பெரிய துரோகியுடைய மகன், அதாவது அபூஜஹிலுடைய எதிரி, இஸ்லாத்தினுடைய எதிரியான ஒரு மகன் இக்ரிமா. அப்பேற்பட்ட அந்த எல்லாருடைய பார்வைகளையும் அப்படிதான். ஏன்னா அவன் எல்லாமே சஹாபாக்கள் அத்தனை சபிச்சாங்க. யார? அபூஜஹில. அவன் சபிக்கப்படக்கூடிய ஆளுதான், அவன் திட்டக்கூடிய ஆளுக்கு சொந்தக்காரன் தான் அபூஜஹில். ஆனாலும் ஏன்னா அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்களுக்கு தொல்லைகள் அதிகமாக கொடுத்து வந்தவன் அவன். இருந்தாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பேசும்போது திட்டிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் இக்ரிமா உள்ள வரல. உள்ள வர்றாரு. இக்ரிமா யாரு? அபூஜஹிலுடைய மகன். உள்ள வர்றாங்க. உள்ள வரக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களுக்கு அலாட் பண்ணாங்க பாருங்க. அலாட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இக்ரிமா உள்ள வர்றாரு, அதனால அபூஜஹிலை பத்தி நீங்க எதுவும் சொல்லிக்க வேண்டாம். நீங்க ஏதாவது பேசி அவர் காதல விழுந்து அவர் மனம் நோகி அடிக்க வேண்டாம். அவருடைய மனதை புண்படும் அளவிற்கு நீங்கள் பேச வேண்டாம். ஆனா அபூஜஹில் யாருங்க? மிகப்பெரிய கொடிய கொடுங்கால ஆட்சி நடத்தினவன், ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு தொல்லை தந்தவன். ஆனாங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அபூஜஹிலுடைய மகன் இக்ரிமா உள்ள வரக்கூடிய சமயத்திலே தான் தந்தையை பற்றி பேசும்போது அவருக்கு மனசு நோகிடக்கூடாது அப்படின்னு எண்ணம் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்ன அந்த வரலாறு, அந்த சம்பவம், அந்த ஹதீஸ் இருக்கிறதே அன்பிற்குரியவர்களே, இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற பண்பாடு. மாற்று மதத்திற்களோடு அவர்களை இயற்கையாகவே நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நல்ல செயல்பாடுகளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. சமய நல்லிணத்திற்கு சொந்தக்காரரும் சரி, சமய நல்லிணத்திற்கு தகுந்த ஒரு நபரும் சரி, அது ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த வழிமுறையும் அதுதான். நம் வாழும் வாழ்க்கையும் அதுதான். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நாம எப்படி வேணாலும் விழுந்து கொள்ளட்டும், ஆனால் மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில நாம் பேசுகிற பேச்சு, நடக்கிற நடைமுறை, பழகிற பழக்கம் அத்தனை விதத்திலேயுமே நீதமாக இருக்க வேண்டும் என்றுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற கட்டளைமைப்பு. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த சமய நல்லிணக்கத்தோடு இந்த உலகம் எப்ப நம்ம நல்லிணக்கமாக இந்த உலகத்துல கொண்டு வர்றோமோ, எப்ப நல்லிணக்கத்தோடு, எப்ப நான் பெரியவன் நீ பெரியவன், என் மதம் பெருசு ஓம் மதம் பெருசு அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடெல்லாம் இல்லாம எல்லாருமே ஒரே நபர்கள், ஒரே தட்டில் உண்ணலாம், ஒன்றாக செல்லலாம், ஒன்றாக வாழலாம், ஒன்றாக நண்பர்களாக பழகலாம், ஒன்றாக நாம் இணக்கமாக இருக்கலாம் என்கிற ஒரு தன்மையை, ஒரு எண்ணத்தை நாம் இந்த உலகத்தில் கொண்டு வந்து விடுவோமே என்றால் வெற்றி நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை முழுவதும் இணக்கத்தோடு சௌபாக்கியத்தோடு வாழுகிற பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா நபருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வபாரிக வஸல்லிம் அலைஹி. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னா. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வை நம்புவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் நல்ல அமல்கள் நீங்கள் செய்வீர்களேயானார், வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல் நீங்கள் செய்தால், கானத் லஹும் ஜன்னா, சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். நல்ல அமல் என்கிற இந்த வார்த்தைக்கு நல்ல செயல்பாடு, நல்ல பழக்கம், நல்ல சொல் மட்டுமல்ல, நல்ல பழக்கம், நல்ல சொல், நல்ல செயல் மட்டும் அல்ல, அதை தாண்டி இன்னொரு விஷயம் அங்கே இருக்கிறது. அது என்னவென்றால், நான் கூறியது போல் நம்முடைய எண்ணம், நம்முடைய கல்பு, நம்முடைய உள்ளம் சரியான இணக்கத்தோடு இருக்குமேயானால் கானத் லஹும் ஜன்னா, சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், மன் கஸஃப ஸய்யிஅத்தன் வ அஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். யார் தீமையை செய்கிறார்களோ அந்த தீமை அவர்கள் சுமந்து கொள்கிறதோ, அதாவது தீமையை விட்டு விடாம அப்படியே தன் வாழ்க்கை முழுவதும் பாவத்தை செஞ்சு கொண்டே இருந்தார் அப்படின்னா ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர் நரகவாதி, ஹும் ஃபீஹா காலிதூன், அவர் அந்த நரகத்தில் நிரந்தரமாகவே இருப்பார். நம்ம அந்த ஆயத்தை ரொம்ப கவனிக்கணும். எங்க ஆயத்தை என்ன சொல்றான், ஹும் ஃபீஹா காலிதூன், அல்லாஹ் அங்கே நிரந்தரமாக அல்லாஹ் அங்கே தங்க வைத்து விடுகிறான். சரி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருத்தருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சாம்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டம். மன்னிக்கவும் செய்யலாம், மன்னிக்காமையும் இருக்கலாம். இந்த மன்னிக்கலாம் மன்னிக்காமையும் இருக்கலாம்ங்கிற ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கா இல்லையா, இந்த லிஸ்ட்ல அவர் வரமாட்டார். யாரு, ஹும் ஃபீஹா காலிதூன், நிரந்தரமாகவே தங்கி விடுகிறார்கள் என்கிற வார்த்தை அழுத்தமா அல்லாஹ் இந்த ஆயத்தை பதிவு செய்யறான். அப்போ ஒரு பாவத்தை செஞ்சோம்னா அந்த பாவத்தை விட்டு ஒருத்தர் வெளியே வந்தா அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. ஒரு பாவத்தை விட்டு அவன் வெளியே வந்து விடாமல் திரும்ப திரும்ப அவன் செய்து விடுவானேயானால், திரும்ப திரும்ப அவன் செய்து விடுவானேயானால் அந்த பாவமே அவனை எங்கே கொண்டு செல்லும் என்றால் நரகத்தை கொண்டு செல்கிறது. எப்படியான நரகம், அடித்தளமான ஒரு நரகத்தை தள்ளுகிறது. எப்படியான நரகம், மன்னிப்பே வழங்க முடியாத ஒரு நரகத்தை பக்கம் அவனை நோக்குகிறது. பொதுவாகவே நல்ல ஒரு அமல் நம்ம செஞ்சோம், அதாவது நல்ல ஒரு பாவம் செஞ்சோம் அப்படின்னா அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றவன் முஸ்லீம். பாவத்தை விட்டு வெளியே வராம திரும்ப திரும்ப அதே பாவத்தை செஞ்சாம்னா முஸ்லீம் என்கிற கட்டமைப்புக்குள் அவன் வரமாட்டான். பேரு வேணா ஷாவுல் ஹமீதுன்னு இருக்கலாம், பேரு வேணா நான் சொல்லினா முஸ்லீம் சொல்லிக்கலாம். ஒருவர் தொழுகாம இருக்கிறார், வசதி இருக்கு, ஜகாத்து கொடுக்காம இருக்கிறார், எல்லாம் செய்யலாம், தர்மம் கொடுக்காம இருக்கிறார், எல்லாமே செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யாம இருக்கிறார். பொதுவாவே கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகையை ஒருத்தர் வேணுமென்றே ஒருத்தர் விடுவாரே ஆனால் அவர் குஃபுரை செல்லுகிறார் என்பதை நபியுடைய வாக்கு. அப்படி இருக்க ஒருவர் தவறான ஒரு பாவத்தை ஒருவர் செய்து கொண்டே இருப்பாரே என்று சொன்னால் அந்த பாவம் அவரை கடைசி தள்ளக்கூடிய இடம் அதுதான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹும் ஃபீஹா காலிதூன் என்ற வார்த்தை இங்க பயன்படுத்துகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நல்ல அமல்கள் செய்யணும், நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும். நல்ல எண்ணம்னா என்ன, யாருக்கும் எவருக்கும் எந்த விஷயத்திலையும் மனம் நோகுமிடும் அளவிற்கு செயல்படுத்துவது கூடாது. அப்படி செய்தால் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நாம் திருந்தி விட வேண்டும். அது எல்லாத்துக்குமே, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும் அதுதான், எல்லா விஷயத்துக்கும் அதுதான். அன்பிற்குரியவர்களே, அதுபோல ஃபமர் ரஹிமஹுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதாவது அல்லாஹ் உங்கள் மீது அல்லாஹ் இரக்கம் கொள்கிறான் என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே பாவம் செய்தால் அதை விட்டு வெளியே வர வேண்டும், நல் இணக்கத்தோடு வாழ வேண்டும். குறிப்பாக நம் கல்வை, நம்முடைய உள்ளத்தை எந்த நோக்கத்திலேயும் நாம் தான் என்கிற ஒரு தன்மை வந்துவிடக் கூடாத எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறான். اللهم لا تسبنا بالقلب نوره ولا تشفنا في الامر ابو بكر الصديق رضي الله تعالى عنه
فإن محراب عمر بن الخطاب رضي الله تعالى عنه وهندرك وحاسبك ويحفظ الله بالقرآن ولا حافظ عثمان بن عفان رضي الله تعالى عنه والحندق البدر الدين علي بن أبي طالب رضي الله تعالى عنه وسيد الجنة وسيد الفاطمة الزهراء رضي الله تعالى عنها ويمن تفسير تفسير في العلمنا ابن عباس رضي الله تعالى عنه والحسين والحسين رضي الله تعالى عنهما اللهم امير المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والاحياء منه والاموات انك مجيب الدعوات برحمتك يا ارحم الراحمين اللهم اجرني من النار اللهم اجرنا من النار وتقبل منا ورؤايتنا ولا تعصف الامر نوراننا فذكروني أذكركم واشكروني ولا تكفرون يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي لعلكم تذكرون وذكروا الله وجيبكم لذكر الله تعالى وأولى وأعز وأجل وأتم وأقواه الله أكبر.